ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் செடியில் சில வீட்டில் பூவே பூக்காது. எங்கள் வீட்லையுமே அப்படி தான். ஒரே ஒரு பூ, ரெண்டு பூ பூத்துட்டு இருந்த இடத்துல எனக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நான் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான டிப்ஸை. இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்கு, ஒரு நாளைக்கே இவ்வளோ பூ பூக்குது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னாக்கா, தயிர் எடுத்துக்கிறேன். 5 நாள் நல்லா புளிக்க வச்ச தயிர் இது. இதை நான் வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு தயிர் எடுத்துக்கிட்டேன். இது 1 டம்ளர் தயிர். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 டம்ளர் தாராளமாக 5 டம்ளர் 6 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த தயிரோட கட்டி இருக்காமல் நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. அந்த திட்டு திட்டாக இருக்கும். சில தயிர் கட்டி கட்டியாக இருக்குன்னு திட்டு திட்டாக போயிடும். இது பசுமாட்டு தயிர் தான். அதை நான் இங்கே நாங்கள் வரவங்கள்ட்ட வாங்குவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, ரோஸ் செடியில் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு. ரோஸ் செடியோட அந்த வேர், இதழ், இலையில படுற மாரி நான் நல்லாவே தெளித்து விட்றேன். ஏன்னாக்கா இது அப்போ தான் அந்த மொட்டை வெளியேறதுக்கு தூண்டி விடும். வேரில் கொஞ்சம் இது பண்ணும்போது அது செடி வளர்கிறதுக்கும் உதவும். இது டிசம்பர் செடி. டிசம்பர் செடியில் நான் நல்லா ஊற்றி விட்றேன். மொட்டுலாம் இருக்குது நாளைக்கு வைக்கிறதுலாம். இன்றைக்கி நான் ஊற்றி விட்றேன். காலை வெயிலுக்கு முன்னாடியே ஊற்றிடுங்க. அது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கீழே வேரில் எல்லாத்துலேயுமே நான் தெளித்து விட்டுட்டேன். அப்புறம் கனகாம்பரம் செடி இப்போ தான் வாங்கி வச்சேன். அதுக்குமே கொஞ்சம் சாமந்தி செடிக்கு கொஞ்சம் நான் ஊற்றி விட்டேன். அதோடு இன்றைக்கி காலையில் நான் பறிக்கிறேன் பூ. இது எல்லாமே காலையில் இப்போ நான் பறித்து எடுத்தேன். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தாலுமே பூ நீங்களும்